கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று நம்மோடு பேச விரும்புவது நமக்கு இருக்கிறது போதும் என்ற திருப்தி நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களில் ஒன்று திருப்தியாய் இருப்பது. இந்த திருப்தி என்பது இன்று நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கிறது. இதை நாம் ஒரு சிறு கதையின் மூலமாக சற்று சிந்தித்து பார்ப்போம். தெரு சுற்றி கொண்டிருந்த ஒரு நாய் ஒரு நாள் கசாப்பு கடை பக்கம் சென்றது. ஒரு கடைக்காரன் ஏமாந்திருந்த சமயமாக பார்த்து அவன் கடையில் வைத்திருந்த பெரிய ஆட்டுத்தொடையை தூக்கி வந்துவிட்டது. இன்று எனக்கு அதிர்ஷ்ட காலம், பெரிய இறைச்சி துண்டு கிடைத்துவிட்டது. இதை யார் கண்களிலும் படாமல் தனியாய் ஓரிடத்தில் வைத்து சாப்பிடப் போகிறேன் என்று தன் மனதிற்குள் எண்ணியவாறு நாய் ஓடிக்கொண்டிருந்தது. வழியில் ஒரு சிறு ஆறு இருந்தது. ஆற்றை கடப்பதற்கு மரப்பாலம் ஒன்று போட்டிருந்தார்கள். நாய் மரப்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது தற்செயலாக ஆற்று நீரை கவனித்தது. ஆற்று நீரில் இறைச்சி துண்டை கவ்வியிருக்கும் அதன் உருவம் பிரதிபலித்தது. ஆற்றுக்குள் வேறொரு நாய் பெரிய இறைச்சி துண்டு ஒன்றை கவ்வியவாறு நிற்பதாக நாய் நினைத்து கொண்டது. அந்த நாயின் இறைச்சி துண்டையும் பிடுங்கிக் கொண்டால் 2 நாளைக்கு உணவை பற்றி கவலையே இல்லை என்று நாய் நினைத்து கொண்டது. நீரில் தெரியும் நாயை மிரட்டி துரத்த எண்ணிய நாய் வாயை திறந்தது. குரைக்கத் தொடங்கியது. உடனே அதன் வாயிலிருந்து இறைச்சி துண்டு ஆற்று நீரில் விழுந்து மிதந்து கொண்டே சென்று விட்டது. உள்ளதை கொண்டு திருப்தி அடையாமல் பிறர் பொருளுக்காக ஆசை கொண்டதன் காரணமாக நாய் கிடைத்த இறைச்சி துண்டையும் இழந்து ஏமாற வேண்டி வந்தது. இது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதைதான். ஆனால் இந்த கதையில் உள்ள நீதியை நீங்கள் சிந்தித்தீர்களானால், நாமும் பல சமயங்களில் இந்த நாயைப் போலத்தான். நம்மிடத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் பிறரை பார்க்கும்போது அவர்களைப் போல நம்மிடத்தில் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் உலகத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டம் நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போவதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் இன்று தேவன் நமக்கு தந்தது போதுமென்ற மனதுடன் தெய்வ பயத்தோடு தொடர்வோமானால், உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.